Hello all, welcome to Surya NEET Academy. So 2023 NEET la physics la கேட்ட ஒரு क्वेश्चन. அதுவும் என்ன டாபிக் அப்படினா ray optics கதிர் ஒளியியல் அப்படிங்கற சாப்டர்ல இருந்து கேட்ட ஒரு क्वेश्चन தான் நம்ம பார்க்கலாம். So இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. In the figure shown here, what is the equivalent focal length of the combination of lenses? இந்த combination of lenses உண்டான equivalent focal length கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் தொகுபையின் வில்லைக்கான அல்லது வில்லைகளின் தொகுபையின் குவிய தொலைவானது focal length குவிய தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்கோம். சரியா? சோ இத நாம என்ன சொல்லிருக்கா? இங்க ஒரு ஒளிவிலகல் லென்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்திருக்கா. தென் நடுவுல லென்ஸ் இருக்கு. அதுக்கு நமக்கு ஒரு ஒளிவிலகல் லென்ஸ் கொடுத்திருக்கா. பிளஸ் ரெண்டுத்துக்கு உண்டான ரேடியஸ். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இந்த லென்ஸை சம் லிக்விடுக்குள்ள டிப் பண்ணிருக்கோம். சரிங்களா? லிக்விடுக்குள்ள வச்சிருக்கோம். அப்ப இந்த டோட்டல் அமைப்போட ஃபோக்கல் லென்த் என்ன? அப்ப இங்க நமக்கு ஃபோக்கல் லென்த் என்னென்ன கிடைக்கும் அப்படினா இந்த லிக்விடுனால ஒரு ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். இங்க இருக்கிற லென்ஸ்னால ஒரு ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். இந்த லிக்விடுனால ஒரு ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். டோட்டல் நமக்கு எத்தனை ஃபோக்கல் லென்த் கிடைக்கும் அப்படினா 1 2 3. ஃபர்ஸ்ட் இந்த லிக்விட்னால, இரண்டாவது இந்த லென்ஸ்னால, மூணாவது இந்த லிக்விட்னால. அப்ப நான் ஃபர்ஸ்ட்க்கு எடுத்தேன் அப்படினா எனக்கு இந்த செட்டப் மட்டும் கிடைக்கும். செகண்ட்க்கு எனக்கு இந்த செட்டப் கிடைக்கும். தேர்ட்க்கு எனக்கு இந்த செட்டப் கிடைக்கும். சரியா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இரண்டாவதுக்கு தனியா ஃபோக்கல் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மூணாவதுக்கு தனியா ஃபோக்கல் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம மூணுத்துக்குமே கால்குலேட் பண்ணிட்டு ஈக்குவலன்ட் அப்படினா நெட் ஃபோக்கல் லென்த் நம்ம பொதுவா என்ன சொல்லிக்க முடியும்னா f total equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3. இது மூணுமே என்ன பண்ணுது? ஒண்ணுக்கு ஒண்ணு கான்டாக்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப f1 f2 f3 இந்த மூணு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த மூணுத்துக்கு உண்டான ஆன்சரை போட்டு ஃபைனலா சம் பண்ணோம் அப்படினா டோட்டல் ஃபோக்கல் லென்த் எவ்வளவு கிடைச்சு. அப்ப வாங்க 1 by 1 பாப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மட்டும் நான் தனியா பிரிச்சேன் அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம தனியா பிரிக்கும்போது இந்த மாதிரி ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். இது நமக்கு எப்படி இருக்கு? சமதள குவியல்ஸ் மாதிரி இருக்கா? பிளேனோ கான்வெக்ஸ் மாதிரி இருக்கா? அப்ப இதல்ல இது எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படினா 1.6. அடுத்து இதுக்கு உண்டான ரேடியஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. அத நம்ம பொதுவா சமதளம் பிளேன் அப்படி வரும்போது இன்ஃபினிட்டி. இதுக்கு உண்டான ரேடியஸ் நமக்கு இங்க பொதுவா என்ன இருக்குது? R1 R2 20 cm. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் செட்டப்க்கு நான் ஃபோக்கல் லென்த் குவிய தொலைவு ஃபார்முலா நம்ம என்ன படிச்சோம் பொதுவா 1 by f equal to mu minus 1 into 1 by r1 minus 1 by r2. இந்த ஃபார்முலாவோட mu ஓட வேல்யூ அப்படியே கொடுத்திருக்கோம். ஒளிவிலகல் எண் 1.6. 1 by r1 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி, r2 ஓட வேல்யூ 20. இந்த வேல்யூ நாம சப்ஸ்டிட்யூட் அப்படினா 1 by f1 ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு உண்டான குவிய தொலைவு ஈக்குவல் டு 1.6 minus 1 by 1 by infinity minus 1 by இதுக்கு நான் இந்த பாயிண்ட் வந்து பாக்கும்போது இந்த r இங்க ரொட்டேட் பண்ணா எனக்கு எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படினா பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகுது. அப்ப நான் ரொட்டேட் பண்ணும்போது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல எனக்கு போறதுனால இங்க என்ன பண்ணிக்கணும் அப்படினா பிளஸ் யூஸ் பண்ணிக்கணும். அப்ப r ஓட வேல்யூ 20 பிளஸ் 20. So 1.6 minus 1 அப்ப 0.6. 1 by infinity இல்ல 1 by infinity ஓட வேல்யூ 0 minus 1 by 20. அப்ப நான் பொதுவா என்ன சொல்லிக்க முடியும்னா 1 by f1 equal to minus 0.6 by 20. இல்ல minus 0.6 by 20. அப்ப f1 நான் என்ன சொல்லிக்க முடியும் அப்படினா 20 by 0.6. ஆனா நமக்கு என்ன வருங்க? மைனஸ். இப்போ நான் மேல இங்க 10 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன் அப்படினா இன்னைக்கு என்ன கிடைக்கலாம்? f1 equal to minus 200 by 6. சரிங்களா? சோ இந்த வேல்யூ அப்படியே வெச்சுக்கோங்க நம்மளோட ஈஸி கால்குலேஷனுக்காக. அதாவது 1 by f1 நான் பொதுவா என்ன சொல்லிட்டேனா minus 6 by 200. இதோட ரெசிடுவல். இப்போ இரண்டாவது கேஸ் f2. இப்போ f2 நம்ம பார்த்தோம் அப்படினா நமக்கு இங்க என்ன ஷேப் கிடைக்கலாம்? லென்ஸ்க்கு இந்த ஷேப் கிடைக்குமா? அப்ப நான் இந்த ஷேப்ல பாக்கும்போது எனக்கு இங்க ரேடியஸ் r1 இங்க எனக்கு ரேடியஸ் r2. அப்ப இதுவும் 20 இதுவும் 20
பட் இதுக்குண்டான ஒளிவிலகல் எண் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா 1.5. அப்ப இங்க நான் எழுதும்போது 1/f, இங்க 1/f2, ரெண்டாவது சொல்றதுனால 1/f2 equal to mu ஓட வேல்யூ, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஓட வேல்யூ 1.5, 1.5 minus 1 into 1/r1 உம் 20, r2 உம் 20. அடுத்து நான் r1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது r1 இது 2. இந்த r1 நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடு போதா, அப்ப நான் ரொட்டேட் பண்ணும்போது ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா பிளஸ் இதோட சென்டர்ல இருந்து லென்ஸோட சென்டர்ல இருந்து நம்ம ரொட்டேட் பண்ணனும். அப்ப ரொட்டேட் பண்ணும்போது இந்த பக்கம் செகண்ட் எப்படி வருதா, அப்ப எனக்கு மைனஸ். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணும்போது ரைட் சைடு போகுது பிளஸ், செகண்ட் ரொட்டேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வருது, அப்ப மைனஸ். அப்ப இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ். அப்ப நமக்கு என்ன வரும் 0.5 into 1/20 minus into minus plus 1/20. 0.5 into 2/20. அப்ப நமக்கு என்ன வரலாம் 0.5 into 1/10. இப்ப நான் மேலே 10 ஆல மல்டிபிள் பண்ண அப்படின்னா 5/100. அப்ப இதுக்கு 1/f2 டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா 5/100. 1/f1 நமக்கு என்ன தெரியும், 1/f1 minus 6/200. சோ இங்க நமக்கு plus 5/100. இதே மாதிரி 3 க்கு போட்டோம் அப்படினா f3, 1/f3 நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படினா 1/f1 க்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் கிடைக்கும். ரீசன் நமக்கு அங்க நாம பாக்கும்போது f1 f3 ஈக்குவலான வேல்யூ தான் கிடைக்கும். ரீசன் இது இங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஒரு பக்கம் பிளேன் ஒரு பக்கம் கர்வ்டு. இங்க நான் தேர்டுக்கு பாக்கும்போதும் அதே லாஜிக் தான். அப்ப 1/f1 1/f3 ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலா வரும் அப்படினா -6/200. அப்ப எனக்கு என்னென்ன தெரியும், 1/f1 1/f3 -6/200. 1/f2 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 5/100. சோ மூணு நம்ம இன்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணிட்டோம். 1/f2 1/f1 1/f3 மூணையும் நாம இன்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து இதல total or equivalent focal length. So total or equivalent focal length 1/f total equal to 1/f1 plus 1/f2 plus 1/f3. So 1/f1 minus 6/200, 5/100 minus 6/200. So minus 6 நம்ம இது பண்ணும்போது minus 2 into 6/200 plus 5/100. So அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1/ft நம்ம சால்வ் பண்ணா அப்படின்னா 2 கேன்சல் ஆகும்போது மேல minus 6 மட்டும் இருக்குமா, minus 6/100 plus 5/100. அப்ப எனக்கு என்ன வரும் minus 6 plus 5/100. 1/ft equal to minus 1/100. அப்படின்னா ft ஓட வேல்யூ minus 100 சென்டிமீட்டர். அப்ப ft ஒட்டுமொத்தமான ஃபோக்கல் லெந்த் தொகுபையின் குவியத்துளை நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா -100 சென்டிமீட்டர். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், f1 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இத நாம நீட் எக்ஸாம் அப்ப உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போட 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 கண்டிப்பா 3 நிமிஷம் மாதிரி இதுக்கு எடுத்துருக்கும். பட் இதுக்கு 3 நிமிஷம் இல்லாம ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்ல இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இந்த क्वेश्चनல இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்குது, லென்ஸ ஒரு வாட்டருக்குள்ள டிப் பண்ணிரலாம், இல்ல ரெண்டு லென்ஸ் இருக்கு, ரெண்டு லென்ஸ்க்கு நடுவுல வாட்டரை ஃபில் பண்றோம் அப்படினாவே டைரக்டா ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/ft equal to or 1/ft equal to r/3 minus 2 mu. r/3 minus 2 mu இது டைரக்டா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படினா நான் லென்ஸ் வந்து ஒரு லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்றேன், இல்லனா ரெண்டு லென்ஸ் எடுத்துட்டு நடுவுல லிக்விட நாம இம்மர்ஸ் பண்ணார், லிக்விட டிராப் பண்றோம். அப்ப இந்த இதல r அப்படிங்கிறது அவங்க கொடுத்திருக்கிற லென்ஸோட ரேடியஸ் 3 minus 2. அங்க போடுற mu நாம என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த எந்த லிக்விட் இருக்குதோ அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எந்த லிக்விடோ அதனுடைய ஒளிவிலகல் எண். இப்போ 1/ft எனக்கு என்ன கிடைக்கும் 20, r ஓட வேல்யூ 20 ன்னு கொடுத்திருக்காங்களா, by 3 minus 2 into இங்க நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இருக்கு, 1.6 இருக்கு. எது எடுக்குன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன லிக்விட் இருக்குதோ அந்த லிக்விடுக்கு உண்டான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். அப்ப லிக்விடுக்கு உண்டான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படினா 1.6. அப்ப
அப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது 20/3 minus 3.2 அப்ப 20/-0.2. அப்ப இதுக்கு 1/ft ல நம்ம மேலேயே 100 ஆல மல்டிபிள் பண்ண அப்படினா 200/-2. சோ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா சோ 2 நமக்கு அங்க கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா பொதுவா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படினா 100. 1/ft -100. So focal length ft -100 centimeter. So இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. So 1/ft or else we can directly say that ft 1/ft இல்லனா டோட்டலா தொடுபயன் குவியத் தொலைவு. ft directly we can say that as r/3 - 2u. அப்ப ft ஓட வேல்யூ நமக்கு டைரக்டா என்ன கிடைச்சிரும் அப்படினா -100 cm. So ft ஓட வேல்யூ -100 cm. So total step by step procedure போட்டு போடலாம். டைரக்டா நான் லென்ஸ் திரவத்துக்குள்ள லிக்விடுக்குள்ள வெச்சிருக்கேன். அப்படி இல்ல ரெண்டு லென்ஸ் எடுத்துட்டு நடுவுல நான் லிக்விட் ஃபில் பண்றேன் அப்படினாவே நான் டைரக்டா தொகுபயன் குவியத் தொலைவு டோட்டல் ஆர் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் r/3 - 2u. r அப்படிங்கிறது ரேடியஸ், mu அப்படிங்கிறது அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், திரவத்தோட ஒளிவிலகல் எண். So ft -100 cm. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாसेस போயிட்டு இருக்கு. அந்த கிளாसेस பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. Thank you.